friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சண்டே மெனு. மத்தி மீனை வச்சு குழம்பு, வறுவல், முட்டை பொரியல் செய்ய போறோம். மத்தி மீன் விலை ரொம்ப கம்மி. ஆனா அதுல இருக்க சத்துன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், விட்டமின் B12, ஒமேகா ஃபேட் இந்த மாதிரி நிறைய சத்து அதுல இருக்கு. மத்தி மீனை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்முடைய கண்ணுக்கு, தோலுக்கு, இதயத்துக்கு, எலும்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெறும் 150லேருந்து 200 இந்த சண்டே லஞ்சை முடிக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. 1 கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன். இந்த மத்தி மீனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 150 கொடுத்து வாங்கினேன். மத்தி மீனுடைய விலை வந்து 100 200 தான் இருக்கும். நம்ம வாங்குகிற இடத்த பொறுத்து அதோடைய விலை இருக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கிலோ மீனில் வந்து பாதி குழம்பு வைக்க போகிறேன், பாதி வந்து வறுக்க போகிறேன். நம்ம ரீசெண்டாக இப்போ குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அந்த குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணி தான் நான் குழம்பும் வைக்க போகிறேன், மீன் வறுவலுக்கு மசாலாவும் ரெடி பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் பெரிய பெரிய மீனை எடுத்து வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறத வந்து நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மீன் வறுக்கிறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 1 கிலோ மீனில் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக இருக்கிற மீனாக பார்த்து நான் வறுக்கிறதுக்கு எடுத்துட்டேன். இப்போ இதில் மசாலாவை போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் பொடியிலே மஞ்சத்தூள் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இது நான்வெஜ்ன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்யணுன்றது எண்டில் சேர்க்குறேன் பாருங்கள். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி நல்லா திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டை நல்லா இடித்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்க்கறதுனால மேலே நல்லா மொறுமொறுன்னு நம்மளுக்கு வரும். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ மீனையும் மசாலாவையும் நல்லா பெரட்டி விடுங்க. தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பெரட்டி விடணும். மீனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர பெரட்டி விட்டுக்கோங்க. மீனும் மசாலாவும் நல்லா பெரட்டி விட்டாச்சு. மசாலா அந்த மீனுக்குள்ளெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். இந்த ஊறத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு புளியை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு ஒரு 3லேருந்து 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி தண்ணியும் மசாலாவும் சேர்த்து நம்ம மீன் குழம்புக்கு கூட்டி எடுத்துடலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க. அந்த புளி தண்ணி, தக்காளி, அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா கரைச்சி விடணும். நல்லா கரைச்சி விட்டுட்டேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்டெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பை தாளித்து விட்டுடலாம். மீன் குழம்பு தாளிக்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 15 பல்லு பூண்டை நல்லா இடித்து எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 150 கிராம் சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயோடு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கூட்டி வச்சிருக்க குழம்பை இதில் சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. ஒரு கலரி விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். இப்படி மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதோடைய மிளகா நெடிலாம் போய் குழம்புடைய வாசம் வந்து நல்லா இருக்கும். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா கொதித்து அதோடைய மிளகா நெடிலாம் நல்லா வெளியில் போயிடுச்சு. இப்போ மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்பை நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்பை நல்லா கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இப்போ மத்தி மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்து பொறுமையாக 2 கலர் மட்டும் கலரி விடுங்க. மீன் சேர்த்த பிறகு அடிக்கடி கிளறி விடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு மீன் உடஞ்சிரும். மீன் சேர்த்து ஒரு கலரி விட்ட பிறகு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்பை நல்லா கொதிக்க விடுங்க. மீன் சேர்த்த பிறகு குழம்பு 5 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்க விடணும், அதுக்கு மேலே கொதிக்க விடாதீங்க. ஏன்னா மீன் ஓவர் குக் ஆகி மீன் உதிர ஆரம்பிச்சிடும். அப்புறம் மீன் வந்து நம்மளுக்கு முழுசாகவே இருக்காது குழம்புல.
அதனால் ஒரு மேக்ஸிமம் 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்ப நல்லா கொதிக்க விட்டோம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்ப ஒரு கலரி விடுங்க. கொஞ்சம் பொறுமையாக கலரி விடுங்க. குழம்பு நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் வறுவலை பண்ண ஆரம்பிச்சிடலாம். மீன் வறுக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுருக்க மீனை ஒன்று ஒன்றா பேனில் சேர்த்துக்கோங்க. பேனில் எத்தனை மீன் போட இடம் பத்துதோ அத்தனை மீனை போட்டுக்கோங்க. மீனை போட்டு மிதமான தீயில் வச்சு எல்லா பக்கமும் கொஞ்சம் விட்டு விட்டு திருப்பி போடுங்க. உள்ளேயும் வெந்து மேலே எல்லா பக்கமும் நல்லா மொறுன்னு வெந்து வரணும். மீன் எல்லா பக்கமும் நல்லா மொறுன்னு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. எல்லா மீனையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு வச்சாச்சு. மீன் வறுவலும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ முட்டை பொரியல் பண்ணிக்கலாம். முட்டை பொரியல் பண்ண ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ 2 மீடியம் சைஸுக்கு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. முட்டை பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அந்த எண்ணெயில் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் 4 முட்டையை உடச்சி பேனில் ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அந்த வெங்காயமும் அந்த முட்டையும் ஒன்று சேர நல்லா கிளறி விடணும். முட்டையும் வெங்காயம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு முட்டையை கொஞ்சம் விட்டு விட்டு கிளறி விடுங்க. அப்படி கிளறி விடும் போது முட்டையில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரையாக ஆகி வரும். கொஞ்சம் விட்டு விட்டு கிளறி விட்டதில் முட்டை நல்லா வெந்து அதில் இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை பொரியல், சாதம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.